ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. உண்மையான ஜோதிடர் யாரு? கண்டுபிடிக்கிறது எப்படி? பாருங்க, நீங்க ஒரு பர்த் டீடைல்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து அவர் பாஸ்ட்ல இந்த டைம் பீரியட்ல இந்த இவெண்ட்ஸ் நடக்கிற சான்சஸ் இருந்திருக்கு அப்படி சொல்லணும். அவர் இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் சொன்னா அவரை நம்ம லக்னத்தை கண்டுபிடிப்பாங்க. லக்னம் எதுக்குன்னா ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல 1000 பேர் கோடி பேர் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா அது நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் இல்லை, லக்னம் கண்டுபிடிச்சாதான் அது சொல்ல முடியும். அதுக்கு பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லணும். ரெமெடி சொல்லும்போது நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே ஜோதிடத்துல இல்லை. புருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல கால சர்ப்ப தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அங்க இருக்கிற ரெமிடிஸ் என்ன? ரொம்ப சிம்பிளான ரெமிடிஸ். கஷ்டத்துல இருக்கிறவர் எப்படி அவ்வளவு செலவு பண்ண முடியும்? சிம்பிளான ஜபம், தானம் 2 தான் இருக்கு. இப்படியெல்லாம் அதை சொல்லணும். இந்த மாதிரி ஜோதிடம் சொல்றவர்கிட்ட நீங்க போங்க, உங்க ஜாதகம் காட்டுங்க, அவர் சொல்வாங்க. எதுக்குன்னு உங்க பாஸ்ட் சொல்றவர் ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் இந்த தசா பீரியட்ல நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஜெமினி சிஸ்டம் அப்ளை பண்றேன், பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கிறேன். யாருக்கு ஜாதகம் இல்லையோ அவரோட கை ரேகை நான் பார்க்கிறேன். கை ரேகையில் இருக்கிற லைன்ஸ் வச்சு பிரஷ்ன கோண்ல பார்த்து ஒரு டெக்னிக்கல், அது நஷ்ட ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை பார்த்து நான் அப்ளை பண்ணிட்டு அஸ்ட்ராலஜி சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்துல நிறைய பேர் சார் அவர் சனி பத்தி, குரு கிரகம் பத்தி 1 hour 2 hours பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க ஜோதிடம் பத்தி. ஆனா நமக்கு அது எல்லாமே வேணாம். நமக்கு பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லிதான் ஆகணும். நான் எப்படின்னா, ஒரு தடவை அவரோட ஜாதகம் பார்த்து எனக்கு பாஸ்ட்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸ் சொல்ல முடியலன்னா நான் அவருக்கு கன்சல்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ இது என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். எதுக்குன்னா, இந்த பர்த் டைம் சரியா இல்லைன்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. இது மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். கும்ப ராசி 2026 ஏப்ரல்ல கும்ப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராசியில இருக்கிற பாப கிரகங்களான ராகு, புதன், செவ்வாய், இந்த கிரகங்களும் 7th ஹவுஸ்ல எக்ஸாக்டா ராகுக்கு 7ஆம் வீட்டுல கேது இருக்கும். ஸோ இது எப்படி நாம புரிஞ்சுக்கணும்? இது திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கொடுக்குற ஒரு யோகம். ஸோ இன்னி வரைக்கும் நல்லா இருந்துச்சு சார், ஒரு 5 years ஆயிடுச்சு, 10 years ஆயிடுச்சு, ஆனா இப்ப பிரச்சனை இருக்கு, என்னை விட்டுட்டு போயிருக்காங்க, இது என்ன செய்யறது சார்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இத்தனை நாள் அந்த பிரச்சனையை அவர் ரொம்ப சீரியஸா யோசிக்கல, இப்போ அது சீரியஸா யோசிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தவர் பேச்சு கேட்டு அவர் மனசை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அவர் ஃபீலிங்ஸ் இருக்கும், வாழணும் என்று இருக்கு, ஆனாலும் கூட அடுத்தவர் பேச்சு இன்ஃபுளுன்ஸ்ல இருந்திருப்பாங்க, அவர் பேச்சு தான் அதிகமா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நிறைய வரும் இந்த கும்ப ராசியில பிறந்தவருக்கு. எகெயின் சோசியல் மீடியால ஒர்க் பண்றவருக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அதிகமா வரும். எஸ்பெஷலி ஹெட்ஏக்கு, மைக்ரேனு, கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அதுக்கப்புறம் யூஸ்வலா வயருக்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்கள் அதிகமா வரும், ஜாகிரதையா இருங்க. 2வது வீட்டுல இருக்கிற சனி கிரகம் நம்ம பார்த்தா இது சாடே சாத்தி பத்தி 12th in the first house definitely gives financial issues. இதுக்கு ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற அதிகமான சான்சஸ் இருக்கும். சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு சக்சஸ் கிடைக்குமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா உங்களோட தசா பீரியட் என்னன்னு பாருங்க. அங்கேயும் கூட 12 காம்பினேஷன் இருக்கா, இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா அது பண்ணாதீங்க. அந்த தசா பீரியட்ல இருக்கிறது தான் நடக்கும். ஃபைனான்சியல் லாஸ் ஆகலாம். சார் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் சார், எனக்கு என்கிட்ட 1 ரூபீஸ் கூட இல்லை இப்போன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேம்பிளிங் நேச்சர் இருந்தா விட்டுடுங்க. இதுல உங்களுக்கு சக்சஸ் கிடையாது. கேம்பிளிங்னால யாரும் கூட சக்சஸ்ஃபுல் ஆகல, அது விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த 2வது வீட்டுல இருக்கிற கிரகங்கள் நம்ம சாடே சாத்தி பத்தி பார்த்தா, சாடே சாத்தி பயப்படுறது ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் சாடே சாத்தி பீரியட்ல சக்சஸ் ஆகிருக்காங்க. பஞ்சம பாவம் பார்த்தா குழந்தைகள்ல இருந்து ஒரு நல்ல தகவல் நீங்க கேட்பீங்க. அவர் ஜாப் பத்தியோ, ஒரு கல்யாணம் பத்தியோ அவர் முடிவு எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இத்தனை நாள் சார் என் குழந்தை, என் மகன் இல்லை மகளோ
கல்யாணம் ஆகலை சார், அதை பத்தி நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் கேட்பாங்க. இந்த டைம் பீரியட்ல அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. எகெயின் இது சந்தான யோகத்துக்கு ரொம்ப நல்லது. யாரு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே சந்தான யோகம் இருக்கு, வித்தவுட் எனி மெடிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சதுர்த்த பாவம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க கட்டியிருக்கிற வீடு வாங்குற யோகம் இருக்கு கும்பராசியில பிறந்தவர். யூஸ்வலா கும்பராசியில பிறந்தவருக்கு சுக்கிரன் சதுர்த்தாதிபதி ஆயிருக்கிறதுனால அவருக்கு வெஹிக்கல்ஸ் லக்ஸரிஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அவர் லைஃப்ல. அதே மாதிரி நீங்க கட்டிருக்கிற வீடுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிருந்தா இம்மீடியட்டா அது உங்களுக்கு அது கிடைச்சிடலாம் ஈஸியா. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கும்பராசில பிறந்தவருக்கு இருக்கு. சரிங்களா? செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிற பிளானட்ஸ் நம்ம பார்த்தா கண்டிப்பா நீங்க ஜாகிரதா இருங்க. இப்போ நீங்க யார்கிட்ட என்ன இதுவோ பேசுவீங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா நீங்க அவர்கிட்ட சொல்லுவீங்க, அடுத்தவர் பத்தி உங்களுக்கு ஜெலஸோ ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் போயிட்டு அவருக்கு சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நீங்க அந்த இன்டென்ஷன்ல அந்த டோன்ல சொல்லல அவருக்கு, ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ல என்னமோ பேசிட்டீங்க. ஸோ இது உங்களுக்கே ஒரு பிரமாதமா ஒரு பிரச்சனையா வந்துடலாம். கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. யாருக்கிட்ட உங்களோட பர்சனல் விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு எல்லாமே சொல்லிடுவீங்க, சார் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் சார், எல்லாமே சொன்னேன், ஆனா அதே வச்சுட்டு அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. சில பேர் போட்டோஸ் என்னென்னமோ வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகலாம். ஜாகிரதையா இருங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் கும்பராசில பிறந்தவருக்கு